கேட்டகரிஸ் வைஸா பிரிக்கிறோம். இப்போ ஒரு கேட்டகரி சொல்லுவோம் அடுத்து குணாதிசயம் அப்படிங்கிற கேரக்டர் ஒரு ஆரம்பம் அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவே நம்ம வச்சிருக்கோம். ஆனா இந்த மருந்து புத்தகத்தை படிக்கும் என்ன கொடுக்கணும் உங்களுக்கு, நாம உங்களுடைய கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த படிக்கும் போது நாமளா இருக்குமோ அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்களா இருக்கணும் உங்களுக்கு தோணி அந்த மருந்து நீங்க சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த கேரக்டர் அந்த அடுத்த கேரக்டர் மாறி. இப்ப நம்ம ஒரு ஆளை பார்க்கணும்னு சொல்றோம், ஒரு ஆளு பல கேரக்டர் பார்க்கலாம். எந்த ஒரு காரியம் செய்யணும் பயப்படுவார், வண்டி ஓட்டணுமா பயம், சைக்கிள் ஓட்டணுமா பயம். அவன் மாதிரி பயப்படுற ஆளுகளை வந்து தைரியம் விட்டாரு, நீங்க 1000 தான் அவங்க மனசு வச்சுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. மன ரீதியா அவங்க வந்து அந்த பயத்துல அவங்க பயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், அவங்க குடும்பத்துடைய மருந்து மாதிரி குமுதஸ் மரத்துக்கு பயம் தெரிஞ்ச கொடுத்து வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவர் எல்லாருக்கும் நார்மல் பண்ணுவாங்க. அனுபவங்களை வந்து ரொம்ப மரங்கள் வந்து மருந்து நாம சொல்லிட்டு காரணம் கேட்டா மன ரீதியாக சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் எதுவாக தான் அது பயன்படுத்தலாம். சைக்காலஜி வந்து ரொம்ப அருமையா வேலை செய்யக்கூடிய மருந்து மருந்து, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்க ரொம்ப ஈஸியா பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு மருந்து. அடுத்து நாம வந்து சொல்லக்கூடியது வந்து குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு குணாதிசயத்தை பொறுத்து ஒரு 5 மருந்துகளை சொல்றோம். சென்டாரி கோழையா இருக்கக்கூடிய சென்டா இருக்கிறது அவரே செய்யும், சரியான செய்யும், அதை சரியான செய்யும், அவனால எடுத்துருவான். ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப 5ஆம் கிளாஸ் நம்பிக்கார பொண்ணு ஆனாலே எனக்கு எழுதுறா அப்படியே இருக்கும். அதாவது யாரும் வந்து எதிர்த்து பேசாம அடங்கி போகிற ஒரு கோழை. அப்ப இந்த கோழைக்கு நம்ம என்ன செய்யணும், யாரையே ஓலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்து என்ன செய்யணும், சென்டா இருந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாரு. அடுத்து பை தாழ்வு மனப்பான்மை, என்னாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னாலதான் இந்த பையன் படிக்கல, என்னாலதான் வீட்டுக்காரு அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், என்ன அவன் எப்ப பார்த்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்க, அவனை மாத்திரத்தை என்ன செய்யணும், தாழ்வு மனப்பான்மை நைல பிறகு பயிர் கொடுத்து வச்சுக்கணும். ஒரு 4 நாள் ஒண்ணு அவர் குடிக்கக்கூடிய காஃபியில அவர் குடிக்கக்கூடிய தனியா போட்டு கொடுத்து பாரு, 4 நாள் மாறிடுவார். அவர் சொல்லுவார் எந்த தாழ்வு இருக்க என்னால இல்லாத அடுத்தவங்க செய்யறப்ப அடுத்தவங்க சொல்றாரு, ஒரு கண்ணாடி கிளாஸ் விழுந்ததுன்னா அந்த பையன் தள்ளி விட்டுருப்பான். இவர் சொல்றாரு என்னாலதாங்க அது விழுந்தது, நான் தாங்க அதுக்கு காரணம், நாளை கொண்டே வச்சு அவர் விழுந்துச்சுங்க அப்படின்றார். ஒவ்வொரு தப்புக்கும் தண்டனை கொடுத்து மாத்திரத்துக்கு வந்து பையன் வேலை செய்யும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேர்வை அப்படிங்கிற மருந்து பாத்தீங்கன்னா சக்திக்கு மீறிய உழைப்பு. 10 பேருக்கு என்ன முடியுமா, முடியாது. சக்தி என்னவோ அதுதான் வேலை செய்யணும். அந்த மாதிரி சக்திக்கு மீறி வேலை செஞ்சு ஓவரா கடைசி போறவங்க நாம சரிபடுறதுக்கு வந்து வேர்வை ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அடுத்து லார்ஜ் தாழ்வு மனப்பான்மை, துணியின்மை, நாம ஜெயிக்க மாட்டோம். நீ ஸ்கூலுக்கு போடா, நான் நீங்க நான் வாங்க மாட்டேன், நான் கடைசி நேரத்துல வாங்க. அந்த மாதிரி வந்து நம்பிக்கை இன்மையா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த லார்ஜ் கொடுத்தோம்னா நம்பிக்கையோட முதல்ல வாழ்கிற எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும். அடுத்து வந்து ஒரே நம்ம வந்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அசட்டை, எல்லாம் என் தலைவிதிங்க, என்னைய எல்லாம் என் தலைவிதி, அதனால அப்படி இருக்கிறதா தலைவி மேல வேலை சொல்லிட்டு எதையும் பண்ணாம காலகட்டத்தை சரி பண்றதுக்கு வந்து இந்த ஒயில் ரோஸ் அற்புதமா வேலை செய்யும். இந்த மருந்து வந்து 5 கேட்டகரி வந்து குணாதிசயங்கள் நாம சொல்லிருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதே நம்ம என்ன சொல்றது கேட்டீங்கன்னா அடுத்து வந்து பயங்கரவாதம். இன்னைக்கு பார்த்தா நம்மளுடைய நாட்டுல எங்க பார்த்தாலும் பயங்கரவாதம் சீர்தூக்கி இருந்ததுன்னா மனிதனுடைய மனநிலை அவனுடைய ஏற்படக்கூடிய நிலைமை. இதுல உதாரணம் பாத்தீங்கன்னா பல பேரும் சொல்லலாம். ஹிட்லர் போன்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த அதிகார போது இந்த பயங்கரவாதத்துல கேரக்டர் உள்ள. அப்ப இந்த பயங்கரவாதம் நாம சொல்ல ஒரு 6 பேருக்கு சொல்றோம். அது வந்து வைன் நம்பர் 1 அதிகாரம், ஆணவம், ஆதிக்கம். இந்த வீட்டுல நான் வச்சதாய செட்டர், நான் சொல்றதா நீ கேட்கணும். இட்லி நான் சொன்னா இங்கதான் சாப்பிடணும், தோசை நாளைக்கு தோசை போயிச்சு கிடையாது, நான் சொல்றத நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதிகாரம் வந்து வயலை கொடுத்து பாருங்க. அடுத்த நாள் கம்மி வந்து என்ன பண்ணணும் அப்படி கேட்பாரு, கேரக்டர் மாறி அந்த மாதிரி மாற்றக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா பீச்சிங்கிற மருந்து சட்டம் ஒழுங்கு பேசுவார். இங்க பாரு காலை 5 மணிக்கு எழுந்திக்கணும், 5:30 மணிக்கு குடிக்கணும், 6 மணிக்கு வெளியில போகணும், 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும், 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், முடிஞ்சோடனே வந்துடும். எல்லாமே சட்டப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து நம்ம பீச் கொடுத்தோம் 4 பேருக்கு வந்துருவாரு. அது பாத்தீங்கன்னா வில்லோ சொன்னேன், இந்த மாமியார் மருமக கேஸ் எல்லாமே இந்த வில்லோ தான், குற்றம் சாட்டுறதுதான். இது வந்து பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய சண்டைகளை வந்து சரி செய்யும் வில்லோ, மாமியார் மருமகளுக்கு இருக்கக்கூடிய சண்டைகளை சரி செய்யும் வில்லோ,
நாற்பது குழுக்கு வரக்கூடிய சண்டைகளை சரி செய்ய முடியும். அற்புதமான மருந்து. அடுத்து வந்து ஆதி, பொறாமை, வெறுப்பு, விரோதம், குரோதம், சந்தேகங்கிற கேரக்டர் இது வருது. பொறாமைப்படுறது, குரோதமாக்காம ஏற்படுறது, மாதிரி பொறாமைகளை மாற்றக்கூடிய சக்தி வந்து ஆதிங்கிற மருந்து கூட்டு. அடுத்து வந்து நாப்பாடல், கல்மனம், கொள்கையை குடிவாதான் சொல்லுவோம். கல்மனம் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான். அவன் பக்கத்துல அடிப்படை செத்த கவலைப்படாம இருப்பான். சொல்லுங்க கல்மனசுக்காரனா இருக்கான். ஆனா அந்த மாதிரி இல்லாம வந்து அவன் வச்சது கரெக்டுமா, நான் செய்யறதுதான் கரெக்ட், யாரும் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராப்பாடை கொடுத்தோம்னா ரொம்ப அற்புதமா அவங்க வந்து மாறி பல நிலையை கொடுத்துருவாங்க. அடுத்து வாட்டர் வயல், அவங்க எப்படின்னா ரொம்ப கர்வமா இருப்பாங்க, தனியா இருப்பாங்க. ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இருப்பார், அவர் கண்டுபிடிப்பார், இருப்பார், அவர் ரொம்ப கர்வம், தனியான பழக மாட்டார். அந்த மாதிரி தனித்து இருக்கக்கூடிய வாட்டர் வயல் கொடுத்தோம்னா ரொம்ப அற்புதமா அவங்க நல்லபடியா மாறி வருவாங்க. அடுத்து வந்து டைரக்டர்ன்ற கேரக்டர் நாங்க ஒரு 3 வருடம் சொல்றோம். ஹாம்பி, ஆலி, ஓ. இந்த 3 வருடத்துல ஆம்பி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வேலையை ஆரம்பிக்கிறது பயப்படுவார். 10 பக்கம் எழுதுனாலும் நான் எங்க எழுத போறேன் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க முடிச்சுவார். அப்ப ஆரம்பிக்கிறதுல ஸ்டார்டிங் ட்ரபிள். அப்ப அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் கொடுத்து எழுத ஆரம்பிக்கணும். என்ன செய்யலாம், நம்ம வந்து ஆம்பியும் கொடுக்குறோம். ஆம்பியும் கொடுத்தோம்னா என்ன செய்வாங்க, ஆரம்பிச்சு வேலையை ஆரம்பிச்சு வீட்டுல போயிட்டு பையன் படிக்க மாட்டேங்கிறான், எழுத சொல்றீங்க, அம்மா 10 பக்கமா எழுத முடியாதுமா அப்படிமா ஒண்ணு வேணும். அவன் என்ன செய்யணும், ஆம்பியும் 3 பேச கொடுத்து கையில் கொடுத்து பாருங்க மனம் எழுதும். சோ ஆரம்பிக்கும் போது தயக்கம், மறைப்பு, ஆரம்பிக்க முடிச்சிருவாங்க. அடுத்து ஆலி, இவர் என்ன கேட்டீங்கன்னா வேலையை குடும்பம் 10 பக்கம் உடம்புல இருக்கிற டக்கு ஆரம்பிக்கும். ஆனா என்ன கேட்டா 5 பக்கம் எழுத 3 வச்சு படிக்கும். சோ ஆரம்பிக்கிறது சுறுசுறுப்பு இருக்கும், முடிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம வந்து ஆலிவுங்கிறது டானிக்கா வேலை செய்யணும். ஆலிவு பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா மலர் விட டானிக்கு கேட்கறாங்க இல்ல, யார் ரொம்ப டானிக் வேணும் ஆலிவு கொடுங்க. ஆலிவு வந்து டானிக் மாதிரி வேலை செய்யக்கூட அற்புதமான மலர் மருந்து. வீட்டுல வந்து ஒரு காய்கறி ஆரம்பிச்சு முடிக்காம பெண்களுக்கு கொடுக்குறது ரொம்ப அற்புதமா ஆலிவு வேலை செய்யும். அடுத்து ஓ, வெற்றி கிடைக்காத திரும்ப திரும்ப அதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு கேரக்டர் லாக்கெட் இருக்கிறாங்க அடிக்காது, ஆனா வாங்கிக்கிட்டே இருப்பாரு. ஒரு மருந்து சாப்பிட அந்த மருந்து சாப்பிட்டு அவர் வேலை செய்ய திரும்ப அந்த மருந்து சாப்பிட்டு இருப்பாரு. அப்பதான் நான் முடியும் அதுன்னு மாற்றி கொண்டு வர வேண்டும். நம்ம சொல்லலாம், இங்க இருந்து நீங்க பஸ் ஏறினா நம்ம மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம்னு சொல்றோம், இங்க பாரிஸுக்கு போறோம்னு சொல்றோம். இவர் பாரிஸுக்கு போறோம், திருவள்ளூருக்கு போற பஸ், திருவள்ளூர் போற பஸ் ஏன்னா என்ன அதுக்கு சேர முடியாது இல்லையா. ஆனா அவருக்கு தெரியும் ஏன்னா போகாதுனாலும் நீங்க வரும். அந்த மாதிரி முடியாதுன்னு அவருக்கு போகக்கூடிய மாற்றக்கூடியவர்கள் வந்து ஓகுங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சரியான பாடி வந்துருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாறி மாறி திரும்ப திரும்ப விட்டு விட்டு அப்படின்னு ஒரு கேரக்டர்ல வந்து நாங்க வந்து ஒரு 4 மருந்து சொல்றோம். ஸ்கிர்லாண்டஸ் என்ன சொன்னேன், இதுவா அதுவா அவங்க முடிவு எடுக்க முடியாது. ஸ்கிர்லாண்டஸ் அற்புதமா வேலை செய்யும். செரப்டோ, இவரு மேல தன்னம்பிக்கை இருக்காது. 10 பேர் யோசனை கேட்பார். இவர் போக டிவி வாங்கினா போவாரு. என்ன இந்த டிவி நல்லா நீங்க என்ன டிவி வச்சுங்க, சாம்சங் நல்லா இல்ல அப்படியே சாம்சங் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு என்ன டிவி வருது, எங்களுக்கு அட்டை இருக்கு அப்படியா, அப்ப அட்டை மாட்டார். இப்படி 3 நாள் கேட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாம திடல. அந்த மாதிரி ஆளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது வந்து செராட்டோ. அடுத்து ஒயிட் ஓட், எதிரியில திருப்தி இருக்காது, லாப ஆசை அதிகமா இருக்கும். என்ன செய்வாரு கேட்டீங்கன்னா அரிசி வியாபாரம் பண்ணுவார். 4 ரூபாய் அது லாபம் கம்மி, அடுத்தது வேலை பார்க்க வேண்டிய வேலை பார்க்க அடுத்த கம்பெனிக்கு போவோம். இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒயிட் ஓட் கொடுக்கணும். அடுத்து ஒயிட் செஸ்னட், தேவையில்லாத எண்ணங்கள். நீங்க காலையில பஸ்ல போயிருப்பீங்க, ட்ரெயின்ல பக்கத்துல ஏதோ சொல்லிருப்பாங்க, நைட்டு தொடர்ந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். நம்மள அந்த மாதிரி சத்தம் போட்ட இல்ல நம்ம வீட்டுக்காரர் சத்தம் போடுறோம் பையன் சொல்லிட்டு என்ன பண்ண தூக்கம் போது என்ன பண்ணோம் அந்த நிலையில திரும்ப அவங்களுக்கு இது வந்து பொதுவாக உள்ளது. அந்த மாதிரி காலத்துல நினைவுகள் ஒயிட் செஸ்னட். நான் தான் சில மருத்துவ சொல்லும்போது ஆஸ்மா அது மாதிரி வலிக்கு போனது வேலை செய்யும் சொன்னேன். அந்த மாதிரி இருந்ததுனால ஒயிட் செஸ்னட் போடுறேன். சிறப்பு அவசரமா ஒரு 3 மருந்துகள் சொல்றோம். வாங்க, தீய பழக்கங்களை மாற்றக்கூடியது. தீய பழக்கம் என்ன, சிகரெட் குடிக்கிறது, தண்ணி நம்முடைய மதுபானம் நடந்தது, காபி டீ குடிக்கிறது, வேலை சூப்பறது, இந்த மாதிரி உள்ளது கூட ஒரு பழக்கம், தீய பழக்கம் தான். அது மாதிரி ஒரு பெண்ணு கல்யாணம் ஆக அப்பா வீட்டுல இருப்பா, சுதந்திரமா இருப்பா. கல்யாணம் ஆகணும் அடுத்த நாள் வந்து புருஷ வீட்டுக்கு போகும்போது பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும், அந்த வீடு எப்படி இருக்குமோ, அங்க போன அந்த சூழ்நிலை அவனுக்கு மாறதுக்கு ஒத்துக்காது. அந்த வீடு அதெல்லாம் ஒத்துக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வால்நட் அதை மாற்றும். அடுத்த செஸ்னட் பெட், ஞாபகம் வரது சோம்பல். நான் இங்கதான் வச்சேன் அங்கதான் வச்சேன் 6 மணிக்கு 2 மணிக்கு இருப்பேன் சோம்பல். இதை மாற்றுறது வந்து செஸ்னட் பெட். அடுத்து கிராப் ஆப்பிள். கிராப் ஆப்பிள் கேட்டீங்கன்னா இவருக்கு பெரிய கட்டி இருக்கும், அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. சின்னதா ஒரு மருந்து சரியா, அதாவது அற்ப விஷயங்கள் இருக்கு. அதாவது பூசணிக்காய் வந்து கவலைப்பட மாட்டாரு, சின்ன அவர் காய்கறி போடுறதுக்கு கவலைப்படுறாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கிராப் ஆப்பிள் ரொம்ப அற்புதமான வேலையை செய்யும். இந்த மாதிரி 38 வகையான மருந்துகளை பத்தி நான் வந்து ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விளக்கமான ஒரு அளவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க புத்தகம் படிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வேலை செய்யுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
மேற்கொண்டு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். டாக்டர் சார், இப்போ மற்ற மருந்துகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், சித்தா மருந்துகளோ இல்லை வேற ஹோமியோபதி மருந்துகளோ கொடுக்குறோம். அது கொடுத்துட்டு இருக்கும்போது போதுமான அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லைன்னா இந்த மருந்துகளை அது கூட கொடுக்கலாமா, அல்லது இதுலயே 2-3 காம்பினேஷன் உள்ள மருந்துகள் செஞ்சு கொடுக்க முடியுமா? அது எப்படி புரியுது? அற்புதமான கேள்வி. நல்ல அற்புதமான ஏன் கிடைக்குதா, ஒரு வியாபாரம் சொல்லுவாரு, சார் நான் 60 மருந்து சாப்பிட்டு இருக்கேன், நான் சித்தா ரொம்ப இந்த மருந்து சேர்க்கலாம்னா, இந்த மருந்துக்கு எந்த விதமான மருந்துகள் சேர்க்கணுங்கிறது பிரச்சனையா எது கூட சேர்த்துக்கலாம், இதுக்கு பிரச்சனையே இல்லை, தாராளமா பயன்படுத்தலாம். இது ஒரு மருந்து நீங்க சொல்றீங்க, ஒரு கேரக்டர் தான் அந்த 5-6 நீங்க சொல்றீங்க டாக்டர், எனக்கு 5 மருந்து எனக்கு வருது சார். சொல்றாங்க எனக்கு பயம் இருக்கு, எனக்கு எதையும் முடிவெடுக்க முடியல, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை, நான் 5 மருந்து ஒன்னா வருதுன்னா 5 மருந்து சேர்க்கலாம். அப்ப என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஒரு இருக்கா, ஒரு டப்பா எடுக்கிறீங்க, இல்ல ஒரு 2 டிராப் 4 பில்ஸை போடுறோம், ஒவ்வொரு மருந்து ஒவ்வொரு சொட்டு ஆயிடுங்க. 4 மருந்து காமிச்சோம், 5 மருந்து வரைக்கும் மேக்சிமம் 5 மருந்து ஒன்னா சேர்க்கலாம். நம்ம சொன்ன